நெத்திலி கருவாடு நம்ம கடையில் புல் சாப்பாடு 50 ரூபா, எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். கருவாட்டு குழம்பு தான் மெயினுங்க. 50 ரூபாய்க்கு நல்லா ஃபுல்லாக சாப்பிடலாம். இது 35 சர்வீஸ் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அளவு சாப்பாடு கொஞ்சம் வாங்கிங்க, இன்னுமே வாங்கிக்கலாம் கிடையாது. எவ்வளோ வேணும் சாப்பிடலாம். நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் போதும்னு சொன்னால் தான் நாங்கள் நிறுத்துவோம். இப்போ காலையில் வந்து 1 மணி 12:30 ஆரம்பிச்சுங்க. மணி 2 கிலோ 100 கிலோ ஓடி போயிடும். 4-5 மணிக்கு மேலே மணி ஒரு 50 கிலோ. கத்திரிக்காய் கருவாடெல்லாம் ஒன்றா போட்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ஃபேமஸாக இருக்குங்க. கருவாடு குழம்புலாம் சொல்லவே தேவையில்ல. அதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். எங்கே போனாலுமே கிடைக்காது அந்த மாதிரி கருவாடு குழம்பு. தோசைக்கல் மீன் குழம்பு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நம்ம சாப்பிடலாம் நல்லா திருப்தியாக. மீன் 2 மீன் இருக்கு. ரெண்டுமே இப்போ என் வயிற்றுக்குள்ள போகும். அங்கே போய் நீந்திட்டு இருக்கோம். நீந்தோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகேந்திரன், இது உங்கள் மெய்பிக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் ஜலகண்டாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற கணபதி மீன் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்போட அன்லிமிட்டட் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. வேறு லெவலான ஒரு சம்பவங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சொல்லியிருந்தார். அதனால தான் நம்ம இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். வாங்க போயிட்டு அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பார்த்துடலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். உங்கள் பேருங்க? செல்வம். நம்ம கடையில் என்ன ஃபேமஸுங்க? சாப்பாடு கருவாட்டு குழம்பு மெயின். சாப்பாடு கருவாட்டு குழம்பு மீன். சாப்பாடு அளவு சாப்பாடு கிடையாதுங்க. ஃபுல் சாப்பாடு ஜலகண்டத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. நம்ம கடையில் ஃபுல் சாப்பாடு 50 ரூபா, எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். கருவாட்டு குழம்போட கருவாட்டு குழம்பு நீட்டாக சாப்பிடலாம். எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? 35 வருஷம் பண்ணுறோம். குழம்பு மீன், பொரிச்ச மீன், எல்லாம் மீன் எல்லாம் சேர்த்து நம்ம கடையில் வந்து எப்பயுமே சாயங்காலம் தான் வெயிட்டிங் ஃபுல்லாக கிடையாது. மீன் அப்பப்போ போயிட்டே தான் இருக்கும். எடுத்து வச்சுட்டு ஆளுங்க வருவாங்க, இதெல்லாம் பார்க்கறது வேலை கிடையாது. 200 300 பார்சல் போயிட்டே தான் இருக்கும். சாப்பாடு தவிர வேறு என்னென்ன கொடுக்குறீங்க? களி மெயினாக கொடுப்போம். நான் 5 மணிக்கு களி ஒரு உருண்டை 20 ரூபா. 1 மணி நேரத்தில் டைம் நமக்கு. களி அது மாதிரி கிடையாது. ஒரே மணி நேரத்தில் காலி ஆகிடும். எத்தனை களி போடுவீங்க? 30-40 களி போடுவோங்க. 30-40 களியும் 1 மணி நேரத்தில் முடிச்சு. 1 நேரம் காலி ஆகிடும். அப்புறம் களி கிடையாது. மணி கிட்ட மாட்டோம். மணி அடுத்த நாள் தான். மீன் எங்கேருந்து எடுக்கிறீங்க? கூலாம்பட்டியிலேருந்து மீன் எடுக்கிறீங்க. என்னென்ன மீன் போடுறீங்க இங்கே? இலை மீன் போடுவோங்க, எல்லாமே போடுவோம். லோகு மீன், கட்லா, என்ன டைம் கிடைக்குதோ அது போட்டுருவோம். எனக்கிட்ட வந்து எதுவுமே வந்து இவ்வளோதான் வாங்கணும் கட்டாயம் கிடையாதுங்க. 60 ரூபா மீன் 50 ரூபா இருக்குது, 50 ரூபா கொடுத்துருவோம். 40 ரூபா கொண்டு வந்து 40 ரூபா கூட கொடுத்துருவோம். 30 ரூபா இருக்குது, 30 ரூபா தான் 30 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். சாப்பிட்டு 10 ரூபா கம்மியாக இருக்குன்னா வாங்கிட்டு போங்க. அவ்வளோதான். நீ வந்து சாப்பாடு காசு கம்மியாக இருக்கு சாப்பிடணும். ஃபுல்லாக சாப்பிடு, நல்லா சாப்பிட்டு நாளைக்கு கூட கொடு. நாளைக்கு கூட திருப்தியாக சாப்பிடணும். நல்லா நீட்டாக சாப்பிடு. நம்ம கடைக்கு வந்து போதும் அளவு சாப்பாடு கொஞ்சம் வாங்கிக்க, இன்னுமே வாங்கிக்கலாம் கிடையாது. எவ்வளோ வேணும் சாப்பிடலாம். நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் போதும்னு சொன்னால் தான் நாங்கள் நிறுத்துவோம். சாப்பாட்டு எனக்கு போதும் சார் அப்படின்னா நிறுத்திக்குவோம். அது வரைக்கும் மீன் குழம்பு ஊற்றுவோம். கருவாட்டு குழம்பு மெயினாக கருவாட்டு குழம்பு 2 வாட்டி கூட வைப்போம். நம்ம கடையில் மெயின் கருவாட்டு குழம்பு தான். கருவாடுனா என்னென்ன கருவாடுனா யூஸ் பண்ணுறீங்க? சின்ன கருவாடு போடுவோம், நெக்கினி கருவாடு போடுவோம், பொடி கருவாடு போடுவோம். என்ன கருவாடு அந்த டைமுக்கு அங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே கரெக்ட் பண்ணுவோம். மார்க்கெட்டில் அன்னைக்கு என்ன கிடைக்கும் போட்டுருவீங்க. ஆனால் கருவாடு இல்லாத குழம்பு கிடையாதுங்க. கிடையாது. கருவாட்டு குழம்பு தான் மெயின். இங்கே நங்கவழி வனவாசி எல்லாமே கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு தான் மெயின். இங்கே குழம்பு இங்கே வந்து விரும்ப மாட்டாங்க. மீன் குழம்பு தான். மீன் குழம்பு வீட்டிலே வைக்கிறாங்க. கருவாட்டு குழம்பு தாங்க வந்துருக்கிறோம். கருவாட்டு குழம்பு ஊற்றுங்க கேட்போம். முதல் மீன் குழம்பு வாங்கிக்க, கருவாட்டு குழம்பு வாங்கிக்க, மடி மீன் குழம்பு வாங்கிக்க, மடி கருவாட்டு குழம்பு வாங்கிக்க. சும்மா சாப்பிட்டுட்டே இரு. ஆமாம், அளவு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடையாது. சாப்பாடு என்ன காலி வச்சும் கிடையாது. சாப்பாடு முடிஞ்சால் அடுத்து 4 மணி களி. அந்த உருண்டை 20 ரூபா தான். சைட் டிஷ் வேணும்னா என்னென்ன வாங்கிக்கலாம்? மீன் வாங்கிக்கலாம். மீன் இதுலேயே சில்லி போடுவோம், அது வாங்கிக்கலாம். இந்த மீன்லேயே வந்து காரம் கம்மியானா மணி அதே காரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே கொடுப்போம். மறுபடியும் இதுக்கு தனியாக ஸ்பெஷல் மசாலா மசாலா போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு அது மாதிரி கொடுக்கணும். நம்ம ஃபுல்லாக கல் மீன் தான். ஃபுல்லாக கல் மீன் தான். குளம் மீன் என்ன ரேட்டுக்கு நான் கொடுக்குறீங்க? குளம் மீன் ஒரு பீஸ் 20 ரூபா வெளியில். நம்ம 3 50 ரூபா தான். 3 பீஸ் 50 ரூபா. 3 பீஸ் 50 ரூபா. எப்படிண்ணே? அதுதான் 3 பீஸ் 50 ரூபா. தலை வந்து ஒரு தலை 20 ரூபா 25 ரூபா வைக்கிறாங்க. நம்மகிட்ட அப்படி இல்லை. 3 தலை வேணா 50 ரூபா தான். அப்படியா? 3 தலை 50 ரூபா. இப்போ கல் மீன் என்ன ரேட்டுக்கு நான் கொடுக்குறீங்க? கல் மீன் வந்து 30 ரூபா. ஜோடி 50 ரூபா கொடுத்துருவோம். 50 ரூபா கொண்டாந்துருக்கா வாங்கிட்டு போனா 2 மீன் வா கொடுத்துருவோம். 2 மீன் 50 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். 2 மீன் 50 ரூபாய் கொடுத்துருவோம். பாட்டி வந்து இந்த பக்கம் திருப்பி ஒரு வேலை கிடையாது. நம்மகிட்ட 50 ரூபா தான் இருக்குது. 2 மீன் போட்டுருவோம். என்னென்ன ஊர்கள்ல இருந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு வராங்க? நங்கவள்ளி, வனவாசி, சேலம் எல்லா ஊருமே நம்ம மட்டும் வருவாங்க. அவங்க வந்து கார் எடுத்து கூட வந்துடுவாங்க. 10 பேர் வருவாங்க. கல் மீன் கருவாட்டு குழம்பு தான் மெயின். இங்கே நீங்கள் உள்ள உட்காந்துட்டாங்கன்னா 6 ரூபாய்க்கு கிட்ட போக மாட்டோம். என்ன வேணும் வச்சு நாங்கள் வெளியே வந்துடுவோம். 50 ரூபாய்க்கு வயிறார 50 ரூபாய்க்கு நல்லா ஃபுல்லாக சாப்பிடலாம். இது 35 சர்வீஸ் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்தாங்கன்னா குழம்பு
குழம்பு இருக்குது, சாப்பாடு இருக்குது, வரும்போது சாப்பிடலாம். இப்போ வந்து தேங்காய் குழம்பு வராங்க, வண்டி மூட தூக்கம் வராங்க, இங்கே போனால் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடலாம். அவங்க சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும். 50 ரூபா சரி லைட்டாக இருக்கும். அப்புறம் சாப்பிட்டுட்டே கேட்பாங்க, ஏன்னா ஒரு தலை ஒன்று சின்னதாக இந்த வைக்கலாம் சாப்பிட அதையும் சாப்பிடு போல எதுவுமே வந்து திருப்தியான பிறகு கிடையாது. நம்ம இல்லைங்க வைக்க மாட்டாங்க, கட்டுப்படி ஆகுது அதெல்லாம் கேட்காது. இப்போ காலையில் வந்து 1 மணி 12:30 ஆரம்பிச்சுங்க, மணி 2 கிலோ 100 கிலோ ஓடி போயிடும். 4-5 மணிக்கு மேலே மணி ஒரு 50 கிலோ, மணி 8 வரைக்கும். மணி 8 மணி வரைக்கும், 8 வரைக்கும் 8 வரைக்கும் இருக்கும். காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறோம்? 12:30க்கு ரெடி மணி. காலையில் எழுந்திரிச்சுன்னா மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சாப்பாடெல்லாம் வரைக்கும் லேட் ஆகும். இல்லைன்னா காலையோட ஓப்பன் பண்ணுவோம். ஆமாம். இங்கே வந்து 12:30 மணிக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். நல்லா ரெடி ஆகிடும். இல்லை 12:30 தான் நீட்டாக சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 1 நாள் ரெடி ஆகிடும். அங்கே வீட்டில் கொண்டு வருவோம். இங்கெல்லாம் சமைக்கிறது இல்லை, வீட்டிலே எல்லாம் பொம்பளைங்கெல்லாம் வீடு நீட்டாக சுத்தமாக செஞ்சு கொண்டாந்து இங்கே வச்சுருவோம். களி எத்தனை மணிக்கு கொடுக்குறீங்க? களி வந்து குறைஞ்சபட்சம் 4:30 மணிக்கு வந்துடும். 4:30க்கு களி கிடைக்கும். 4:30 கிடைக்கும். 4:30க்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் கிடைக்கும். அது மாதிரி கிடைக்காது. ஆனால் நம்ம ஹோட்டல் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது? சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் வண்டிமேடு ஃபேமஸ். வண்டிமேடுனா கணபதி மீன் கடை. கணபதி மீன் கடை. கணபதி மீன் கடைனா குழந்தை கூட வந்து சொல்லிக்கணும். இங்கே வந்து இந்த ஒரு மீன் மட்டும் கிடையாதுங்க, பீஸ் மீன் வரும். கட்லா பெரிய பீஸாக வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூரில் வந்து குறைஞ்சபட்சம் 40 ரூபா பீஸு, இங்கே 20 ரூபா தான். 20 ரூபா தான் ஒரு பீஸே, 20 ரூபா தான் பீஸே. இந்த சைஸ் இருக்கும், இவ்வளோ நீட்டம். அது வந்து போடும் போது எவ்வளோ 30 ரூபா 40 ரூபா இருக்கும். ஜோடி 40 ரூபா தான். ஜோடி 40 ரூபா தான். எத்தனை ஜோடி வேணும்தான் கேட்பான், ஒரு மீன் வேணுமாலாம் கேட்க மாட்டோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே சாப்பிட்றீங்க? நாங்கள் ஒரு 25 வருஷமாக சாப்பிட்றோங்க. என்னென்ன ஸ்பெஷல் அப்படி? சாப்பாடு அளவு சாப்பாடு இல்லைங்க, எவ்வளோ நேரம் சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு. ஆமாங்க. 150 ரூபா கொடுத்தா மீன் எவ்வளோ நேரம் கட்டி கொடுத்துருவாரு. நிறைய கட்டி கொடுத்துருவாரு. கடையில் போய் எடுத்து 500 ரூபாய்க்கு எடுக்கணும். இங்கே 150 ரூபா கொடுத்தா எல்லாம் கட்டி கொடுத்துருவாருங்க. ஆனால் இங்கே என்னென்ன ஃபேமஸ் அப்படி? கருவாட்டு குழம்பு தாங்க நம்ம ஃபேமஸ்ஸு. கத்திரிக்காய் கருவாடு எல்லாம் ஒன்றா போட்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க, ஃபேமஸாக இருக்குங்க. மீன் கொண்டா கருவாட்டு குழம்பா. ஆனால் சாப்பாடு எப்படி இருக்குங்கண்ணா? சாப்பாடுலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன குழம்பு எப்படி இருக்குங்கண்ணா? கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு நல்லா இருக்குது. சாப்பாடுலாம் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா ரசிச்சு சாப்பிட்லாம். நீங்கள் எத்தனை வருஷமாக சாப்பிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமாக வந்துட்டேன். நீங்கள் ரெகுலராக வரீங்க? ரெகுலராக. கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, மீன் எண்ணெயில் போடுற மீது தோசைக்கல் மீன் குழம்பு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இருக்கும். இது நம்ம சாப்பிட்லாம் நல்லா திருப்தியாக. மீன் குழம்பு கருவாட்டு குழம்புண்ணா. கருவாட்டு குழம்பே வாங்கிடலாங்க, ஏன்னா இங்கே அதான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றாங்க. செம்ம கூட்டங்க, கிட்டத்தட்ட நம்மளே ஒரு 2 மணி நேரமாக நின்று கொஞ்சம் கூட்டம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா 2 டைனிங் தான் இருக்குது, 4 பேர் போகிற அளவுக்கு இருக்குது. நிறையா பார்சல் போயிடுதுங்க. இது என்ன கருவாடுண்ணே? நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு பாருங்க மக்களே, நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடோட குழம்பு கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டட் சாப்பாடு, 50 ரூபா தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கருவாட்டு குழம்பு. அந்த புளிப்பு, அந்த தேங்காய் ஸ்வீட்னஸ்ஸு எல்லாம் கலந்து பாருங்க. நிறைய கருவாடு பீஸும் வச்சுருக்காங்க. நல்லா அந்த புளிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் அப்படியே கல் மீன், பெரிய ஜிலேபி மீனுங்க. வெறும் 30 ரூபா தாங்க. 30 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்கிற போதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. கருவாட்டு குழம்பு உண்மையிலே நான் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இறங்கி சாப்பிட்டதில்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மீன் சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா உப்பு, அந்த மிளகாத்தூளோட டேஸ்ட்டு தான் நமக்கு தெரியுது. ஆனால் அது அவ்வளோ அழகாக இருக்குது, நாக்குக்கு சுவையாக இருக்குங்க.
பீஸ் எல்லாம் தீர்ந்துருச்சாமாங்க, அதனால் தலை கொண்டு வந்திருக்காங்க. ஜிலேபி மீனோட தலை தான் இது. ஓவராலாக எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குங்க. அக்ரி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம இங்கே லோக்கல் வந்து ஃபீல்டுக்கு போகும்போது மதியம் எந்த டைம் ஆனாலும் சரிண்ணா கண்டிப்பாக அந்த கடையை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 3 to 3 ஆச்சுங்கண்ணா கண்டிப்பாக வந்து இங்கே சாப்பிட்டு தான் நான் வீட்டுக்கே போவேண்ணா. ஏன்னா அந்தளவுக்கு கடை வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக நல்லா பண்ணுவாங்க. பாருங்கள், நீங்கள் அப்படியே கூட்டத்தெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் வெளியே நிறைய பேர் நிற்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா இருக்குண்ணா சாப்பாடு. பேட்டூர் புலாம்பட்டிலேருந்து மீன்லாம் விடுங்கண்ணா. டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. கருவாட்டு குழம்புங்க எப்படின்னா இருக்கும்? கருவாடு குழம்புலாம் சொல்லவே தேவையில்ல, அதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். எங்கே போனாலுமே கிடைக்காது அந்த மாதிரி கருவாடு குழம்பு. ரொம்ப சூப்பராகலாம் கரெக்டாக ப்ராப்பராகலாம் மெயின்டைன் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மசாலாலாம் இங்கே வேறு லெவல்லாம். நான் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது கருவாட்டு குழம்பு? அருமையாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம கேமராமேன் ஹரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். மீன் 2 மீன் இருக்கு, ரெண்டுமே இப்போ என் வயிற்றுக்குள்ளார போக போகுது. அங்கே போய் நீந்திட்டு இருக்கோம். நீந்தோம். நான் 2ஆவது டைம் வந்திருக்கேன். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன், ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன். 2ஆவது டைம் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். எப்படி இருக்குங்க மீன்? சூப்பரா இருக்குண்ணா. பொரிச்சு வச்சிருப்பாங்க எண்ணெயில போட்டு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதானா. சூப்பரா இருக்குண்ணா. இங்க வந்து சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க, மறக்காம சாப்பிடுங்க. கணபதி மீன் ஸ்டோர். மக்களே, சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கருவாட்டு குழம்பாகட்டும், மீன் குழம்பாகட்டும், மீன் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. 50 ரூபாய்க்கு கருவாட்டு குழம்போட அன்லிமிட்டட் சாப்பாடு எல்லாமே தரது உண்மையாலுமே நல்ல விஷயம்தான். மக்களே, நமக்காக தம்பி ஒரு திருக்குறள் சொல்ல போறாரு. இப்படி சொல்றா: தக்க தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இப்போ வந்து நாம் ஒழுக்கமாக இருந்தால் தான் அடுத்தவங்களையும் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லணும். எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அன்னை நாடுகள் பசித்தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் 3 கோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தாரா பாரதி. மகி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா லைக் பண்ணுங்க. Thank you.